அந்த 21 நாள் தயார் முறையில வந்து இன்ஜெக்ஷன் பயன்படுத்தி குறுக்கோழியில் பண்ணுறது ஒரு தயார் முறை. ஆனால் அந்த கோழி அந்த மாதிரி இன்ஜெக்ஷன் பண்ணி பண்ணுற கோழி தயார் பண்ணுற கோழியோட ஆயுள் காலம் வந்து ரொம்ப கம்மி. ஆயுள் காலங்கிறத விட அதில் வர ப்ரீடு வந்து காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டம். அதுக்கப்புறம் அதில் வரதெல்லாம் ஃபால்ட்டாக வரும். இருந்தாலும் அவங்க அதெல்லாம் கண்டுக்காம அந்த காலத்தில் நம்ம எடுத்துருவாங்கன்னு சொல்லி அந்த காலத்தில் நம்ம பண்ணி கொடுக்கூடாது வருஷம் இந்த வழிமுறையை கையாளும். இதை கிட்டத்தட்ட கோழி அழிக்கிற மாதிரி தான் கணக்கு. ஆனால் விட மாட்டாங்கிறாங்க, செய்கிறாங்க. முறையாக சண்டை போடுறதுக்கும் அந்த இன்ஜெக்ஷன் தயாரில் சண்டை போடுறதுக்கும் மேக்ஸிமம் இன்ஜெக்ஷன் தயார் சண்டை கொஞ்சம் வலுவாக இருக்கும். ஆனால் இன்ன வரைக்கும் நாட்டு தயாரில் அதை அடிச்சுட்டு தான் இருக்காங்க. வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு சேவல் கலை வல்லுநர் நம்ம சங்கராபுரம் பிரபு ஒன்று பார்க்க வந்திருக்கோம். அவர்கிட்ட வந்து ஒரு சில முக்கியமான விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இப்போ சேவல் தயார் முறை இருக்குல்லண்ணா, அது எத்தனை தயார் முறை இருக்குது, அதில் என்னன்றதை கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள். தயார் முறையில் இப்போ நார்மலாக ரெடிமேடில் விட போகிறோம் அப்படின்னாக்கா, இப்போ ஒரு இடத்துல எல்லாம் கூடுவாங்க. ஒரு இடத்துல கூடுறாங்கன்னா ஒரு வாரம் ஞாயிற்றுக்கிழமை போல் ரெடிமேடு கூடுவாங்க. கூடினாங்கன்னா இப்போ ரெடிமேடுக்குன்னு தயார் முறை வேறு. அடுத்து வந்து அக்ரிமெண்ட் போடுவாங்க. ஜதை பண்ணுறது இத்தனை சேவல் வந்து 10 சேவல் இல்லை 5 சேவல் இல்லை 3 சேவல் அக்ரிமெண்ட் போடுவாங்க. அந்த அக்ரிமெண்ட்டுக்கு போடுற 21 நாள் தயார் முறை அதுக்கு தயார் முறை வேறு. அந்த 21 நாள் தயார் முறையில் வந்து இன்ஜெக்ஷன் பயன்படுத்தி குறுக்கோழியில் பண்ணுறது தயார் முறை. இந்த மாதிரி பண்ணுறாங்க. ஒரு 3 வகையாக தயார் பண்ணுறாங்க. இப்போ நாட்டு தயார் முறைக்கும் இன்ஜெக்ஷன் தயார் முறைக்கும் என்னென்ன ப்ளஸ் மைனஸ் இருக்குது? என்ன வித்தியாசம்னா, நாட்டு தயார் முறையில் வந்து கோழிங்க நம்ம இயல்பாக என்ன தீவனம் சாப்பிடுதோ, கம்பு கேவுரு நம்ம கொடுக்குற நார்மல் தீவனம் தான். இதை வந்து மெருகேற்றி இது கூட நம்ம அதுக்கு தேவையான சத்து சேர்க்கறதுக்கோசம் அந்த பாதாம் பிஸ்தெல்லாம் சேர்த்து நம்ம ரெடி பண்ணி கொடுப்போம். இன்ஜெக்ஷன் தயார் முறையில் வந்து இதெல்லாம் கொடுத்தது போக களத்தில் வந்து சேவலங்க குத்து வாங்கும்போது அந்த அளவுக்கு மீறி அடி வாங்கும்போது அந்த வலி அதுக்கு தெரியாமல் இருக்கிறோம் இன்ஜெக்ஷன் பண்ணிட்டாங்கன்னா சேவலங்க அந்த அந்த குணத்தை தாண்டி இப்போ நவராது இடையே என்னதான் எதிரியும் நம்ம வலிச்சு குத்தினாலும் அந்த குத்து அந்த ஒரு 5 செகண்டில் தெரிஞ்சோடனே கோழிங்க திரும்ப களத்தில் நிற்கும். அதாவது போதையில் இருக்கிற மாதிரி கணக்கு. எப்படி விழுந்தாலும் தெரியாது. காலே நம்மளுக்கு இல்லைன்னா கூட நிற்க அந்த ஒரு மரத்து பண்ண மாதிரி இருக்கும் அந்த சமயத்தில். அதில் கோழிங்க வாங்கிட்டு நிற்கும். நின்று மேக்ஸிமம் ட்ராப் பண்ணிட்டு போயிடும். எப்பேற்பட்ட சேவலும் ட்ராப் பண்ணிட்டு போயிடும். நம்ம சேவலங்க முடிஞ்ச வரைக்கும் நாட்டு தயார் பண்ணுற சேவலங்க முடிஞ்ச வரைக்கும் அடிச்சு பார்த்துட்டு அசந்து போய் நிற்கும். மேக்ஸிமம் ட்ராப் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணி ட்ராப் பண்ணுவாங்க. ஆனால் அந்த கோழி அந்த மாதிரி இன்ஜெக்ஷன் பண்ணி பண்ணுற கோழி தயார் பண்ணுற கோழியோட ஆயுள் காலம் வந்து ரொம்ப கம்மி. ஆயுள் காலங்கிறத விட அதில் வர ப்ரீடு வந்து காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டம். அதுக்கப்புறம் அதில் வரதெல்லாம் ஃபால்ட்டாக வரும். இருந்தாலும் அவங்க அதெல்லாம் கண்டுக்காம அந்த காலத்தில் நம்ம வாங்கணும்னு சொல்லி அந்த காலத்தில் நம்ம பந்தயம் கொடுக்கூடாது வருஷம் இந்த வழிமுறையை கையாளுறாங்க. அது மாதிரி எதிரில் 2 பேர் இப்போ நான் முறையாக சண்டை போடுறதுக்கும் அந்த இன்ஜெக்ஷன் தயாரில் சண்டை போடுறதுக்கும் மேக்ஸிமம் இன்ஜெக்ஷன் தயார் சண்டை கொஞ்சம் வலுவாக இருக்கும். ஏன்னா இது குத்த அது வாங்கி நிற்க நம்ம சொல்ல கொஞ்சம் மிரளவும் வாய்ப்பு இருக்குது. நம்ம சொல்ல மேக்ஸிமம் ஜமீனுக்கு வரவும் வாய்ப்பு இருக்குது. இதை வந்து ப்ளஸ் பாயிண்ட் நினச்சிக்கிட்டு இதை கிட்டத்தட்ட கோழி அழிக்கிற மாதிரி தான் கணக்கு. ஆனால் விட மாட்டாங்கிறாங்க, செய்கிறாங்க. இதை பெருசாக கண்டுபிடிக்கிறதுக்கான வழிமுறை தெளிவாக இல்லைங்கிறதுனால இன்ன வரைக்கும் இது போயிட்டு இருக்கு. ஆனால் இன்ன வரைக்கும் நாட்டு தயாரில் அதை அடிச்சுட்டு தான் இருக்காங்க. சரி, இப்போ ரெடிமேட் பந்தயம் சொல்லிங்கண்ணா, ரெடிமேட் தயார் பண்ணுறவங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன டிப்ஸ் மாதிரி இருக்கும்? ஒன்றுமே இல்லை, சின்ன விஷயம் தான். ரெடிமேட் தயாரில் வந்து இப்போ சேவல் நம்ம ஒரு 10 நாள் கழிச்சு வச்சிருந்தா போதும். 10 நாள் கழிச்சு 14 நாள் பறக்க விடலாம். 10 நாளில் வந்து முறையாக ஃபஸ்ட்டு தான் டீவார்மிங் பண்ணி நம்ம வயிற்றுல எதுவும் பூச்சி இல்லாமல் நம்ம வேப்பங்குழந்தும் குப்பைமேனி தேவையும் கசக்கி நல்லா அரைச்சி கொஞ்சம் மஞ்சள் தூள் கலந்து உருண்டையாக உள்ளுக்கு காலைல கொடுத்துட்டு ஒரு மதியம் வரைக்கும் காலையிலே வெறும் வயிற்றுல கொடுத்துட்டு மதியம் வரைக்கும் இருந்து வயிறு சுத்தமானதுக்கப்புறமா நம்ம நார்மலாக கம்புக்கு ஒரு முதல் நாளே இப்போ நாளைக்கு சாயந்தரம் 4 மணிக்கு வைக்க போகிறோம்னாக்கா இன்றைக்கி சாயந்தரமே வந்து கம்புக்கு ஊற வச்சிடலாம். ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் எடுத்து சுத்தமாக அலசிட்டு வெள்ளை துணியில் போட்டு முடிஞ்சு வச்சுட்டு மேலே லைட்டாக தண்ணி ஊற்றி விட்டு சும்மா கொஞ்சம் இருட்டான இடத்துல வச்சுட்டாக்கா அது அப்படியே லைட்டாக முளைப்பு கட்டிக்கும். அதை வந்து அன்றைக்கி மறுநாள் சாயந்தரம் 4 மணிக்கு எடுத்து வச்சு அதில் ஒரு வெள்ளைக்கரு தட்டி விட்டு முட்டையோட வெள்ளைக்கரு ஒன்று தட்டி விட்டு கலக்கி இது கொடுத்தா இது வந்து நார்மலாக தயார் பண்ணுறது. இதில் வந்து கூடவே வந்து பார்த்திங்கன்னா காலை உணவாக வந்து காலையில் ஒரு வெள்ளைக்கரு வாயில் ஊற்றிடலாம். ஒரு 6:30 மணிக்கு மேலே ஒரு 7 மணி போல் வாயில் வெள்ளைக்கரு ஊற்றிட்டு சேவலை கொஞ்சம் ஒரு 1/4 மணி நேரம் ஆனோடனே சேவலை வந்து நம்ம தரையில் கொஞ்சம் சும்மா ஒரு பறவை போடுற மாதிரி ஒரு 20 பறவை மாதிரி போட்டு லைட்டாக மணலில் வேலை வாங்கலாம். முன்னும் பின்னும் நகர்த்துறது, லைட்டாக வாழை தூக்கிக்கிட்டு நல்லா மண்ணை பறிக்கி விடுறது. நார்மலாக தான், பெருசாக நீ ரொம்ப இது பண்ண தேவையில்லை. நார்மலாக பறிக்கி விட்டு ஒரு நாள் அன்றைக்கி வச்சிருந்து அன்றைக்கி சாயந்தரம் 4 மணிக்கு தீவனம் கொடுப்போம். நம்ம அந்த கம்புக்கு ஊற வச்சிருக்கோம் பார்த்தீங்கன்னா அது முளைக்கொட்டை வச்சு தான் கொடுப்போம். அதுக்கப்புறமா என்ன செய்யலாம், செக் அடிச்சு மறுநாள் ஃப்ரீயாக சேவல் மேய ஒன்று மறுநாள் எதுவும் கை வைக்க தேவையில்லை. அடுத்த நாள் ஒரு 7 நிமிஷம் நீச்சல் பிடிக்கலாம். 5லேருந்து ஒரு 7 நிமிஷம் நீச்சல் பிடிக்கலாம். அந்த மாதிரி அந்த ஒரு 10 நாளில் ஒரு 3 தடவை நீச்சல் பிடிச்சா போதும். முதல்ல ஒரு 5 நிமிஷம், அப்புறம் 7 நிமிஷம், அப்புறம் ஒரு 10 நிமிஷம். இந்த 3 நாள் நீச்சல் பிடிச்சா போதும். 10 நாளில் 2 நாள் கேப்பில் பிடிச்சாவே போதும். இந்த காலைல வந்து பார்த்திங்கன்னா காலைல நம்ம வெள்ளைக்கரு தந்துட்டு வேலை வாங்கிட்டு சேவல் கொண்டு கூண்டோட போவோம். அப்போ வந்து இந்த பாதாம் ஒரு 7 பாதாம், ஒரு 5 காஞ்ச திராட்சை, கருப்பு திராட்சை, 7 பாதாம், 5 கருப்பு திராட்சை, ஒரு மலாட்டை பயிர், நம்ம பச்சை மலாட்டை பயிர் வந்து ஒரு 7 பயிர் ஊற வச்சது. இதெல்லாம் ஊற வச்சதை வந்து லைட்டாக உடச்சி ஊட்டி விட்டுலாம் காலையில். அவ்வளோதான். இது மட்டும் நார்மலாக இது செஞ்சாலே போதும். இதில் கறி ஊட்ட சொல்லுவாங்க. மதியம் கறிலாம் மேக்ஸிமம் தேவைப்படல. நார்மல் தயாரில் கறி தேவைப்படாது. ஏன்னா நம்ம நார்மலாக பார்த்தா வேலை போகிறோம். ஆமாம், 10 நாள் தயார். 10 நாள் கையில் வச்சிருந்து கொண்டு போய் 2 வாரம் வச்சிருந்து விடலாம். இல்லை 10 நாள் வச்சிருந்து கணக்கு பண்ணி விடலாம். ரெடிமேட் தயாரில் இது நார்மலாக கோழிங்க நல்லாயிருக்கும்.
நல்லா பறந்து காமிக்கும். இதில் எந்த அளவுக்கு சண்டை போடுறதுன்னு பார்த்துக்கிட்டு அக்ரிமெண்ட் சேவல் ரெடி பண்ணலாம். அது 21 நாள் தயார். ரொம்ப நன்றி. ஆ நன்றி.